அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒரு வாழ்த்துவேன். தேவனாக இருக்கிற கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. என்பதை பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்தின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் நானும் பரிசுத்த ஆலய பிரகாரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை தந்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சூழ்நிலைகள் சற்று கடினமாய் காணப்பட்டிருந்தாலும் தேவக்கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நேரம் வரையிலும் நம்மை பாதுகாத்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை தாங்கி, நம்மை சுமந்து வந்திருக்கிறபடினாலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதைப் போல அவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. ஏசாயா 44வது அதிகாரத்திலே 21வது வசனம் பேச்சு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே நாம் நம்முடைய தேவனால் மறந்து போகப்படுகிற பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனபடினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்து கொடுக்கும். நிச்சயமாகவே தேவனுடைய கிருபைக்கு நாட்களிலே இப்படி சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரியமானவர்களே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை மிகவும் ஆடித்தரமாக அல்லது ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தையிலே ஒரு பொருள் இருக்கிறது. நான் உன்னை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பேன், அல்லது நான் உனக்கு முன்பதாக எப்போதும் காணப்பட்டு கொண்டே இருப்பேன், என் கண்களுக்கு முன்பாக நீ காணப்பட்டு கொண்டிருப்பாய் என்பது ஒரு பொருளாயிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த வார்த்தையானது முடிந்து போகிற காரியம் அல்ல. கடந்த காலத்தை குறித்து சொல்லப்படவில்லை, நிகழ்காரியத்தையும் வருங்காலத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறித்து சொல்லப்படுகிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் உன்னை மறந்து போகவில்லை, நான் மறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை ஆண்டவர். நான் உன்னை மறந்து விடவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, ஒரு நாளும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும் காலத்திலும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன், எப்போதும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தேவன் இங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 44வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதே. கர்த்தர் சொல்லுகிற ஒரு சத்தத்தை, அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் அனுபவிக்கிற பிள்ளைகளாக, கேட்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நிச்சயமாகவே தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிலைவரப்படும். தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை 1ஆம் தேதியிலே நான் திருச்சபைக்கு வந்து சென்ற பின்பதாக இல்லத்திலே நான் கொஞ்சம் சற்று அதிகமாய் திரும்ப அதை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இதை வாசிக்க ஆரம்பித்த போது இந்த அதிகாரத்திலிருந்து 40 காரியங்களை தேவன் எனக்கு உணர்த்தினார். அதை ஸ்தோத்திர பலிகளாக நான் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த அதிகாரத்திலிருந்து 40 காரியங்களை, ஒவ்வொரு வசனத்திலும் உள்ள வார்த்தைகளை தேவன் எனக்கு உணர்த்தினார். நான் அதிலிருந்து 40 ஸ்தோத்திர பலிகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ கேள், நான் சொல்வதை நீ கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நாம் கேட்க வேண்டும் என்றால், அடுத்த வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. நாம் ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால், அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவர் நமக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி, நமக்கு துணை செய்கிறார்.
அவர் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. நம்ம வேற யாரோ உண்டாக்கவில்லை, வேற யாரோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்ம உருவாக்கி வைக்கவில்லை. உங்களையும் என்னை உண்டாக்கினதும், உங்களையும் என்னை உருவாக்கினதும், உங்களையும் என்னையும் இந்த நேரம் வரையில் நடத்தி வந்திருக்கிறதும் உங்களுடைய தேவன் ஒருவர். அதை நினைக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அதை நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிற வாக்குகளை கேட்கிற பிள்ளைகளாக, வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யாக்கோபை குறித்து தேவன் இது வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லும் போது யாக்கோபு அவைகளை மிகவும் தெளிவாக கேட்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். ஆதியாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்திலே நம்ம அங்கே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 28வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று சொல்லி முதலாவது வசனம் துவங்குகிறது. மூன்றாவது வசனத்திலே யாக்கோபு ஆசீர்வதிக்கிற போது, யாக்கோபை இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற போது, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆசீர்வதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். தன் தகப்பனாகிய ஈசாக்கு யாக்கோபிற்கான ஆசீர்வாதத்தை கூறும்போது மிகவும் தெளிவாக, மிகவும் ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். யாக்கோபின் சந்ததியாய் நாம் காணப்படுவோம், ஆபிரகாமுடைய சந்ததியாய் நாம் காணப்படுவோம், ஈசாக்கின் சந்ததியாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றால் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவர் நமக்கு துணை செய்கிறார். அவர் நம்மை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆசீர்வதித்து நீ பலத்த ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லி சொல்லப்பட்டது. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் கேட்கிற போது, அந்த வார்த்தையை நமக்கு உண்டாகி கடந்து வந்து நம்ம உணர்த்துகிற போது, தேவன் நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கான ஒரு நன்மை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கான ஒரு போக்கை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவரே நம்மை திருக பண்ணுகிறவராக இருக்கிறார். 7வது வசனத்தில் வாசிக்கிற போது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வாதத்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் காதுகளிலே கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொள்ளும்படியாய் அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே கர்த்தரை சார்ந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அல்லது அவருடைய வார்த்தைக்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். ஆமென். அவர் சொல்லுகிறதை நாம் கேட்போம். அவர் சொல்லுகிறதை கேட்கிற அளவு நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசுகிறதை உணர்கிற உணர்வு நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அவர் சத்தத்தை எப்போதான் நாம் அனுபவிக்க முடியும், அவர் சத்தத்தை எப்போதான் நாம் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை கேட்டா மாத்திரம்தான் நமக்கான ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் நாம் அனுபவிக்க முடியும், முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் நமக்கான நன்மைகளை. பிரியமானவர்களே, யாக்கோபு அதை அறிந்தவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அவன் கடந்து செல்கிறான். தொடர்ந்து நான் வாசித்தால் 15வது வசனத்திலே, ஆதியாகமம் 28:15 நான் வாசிக்கிறோம், நான் உன்னுடனே இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். சொல்லுகிறார். 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே கூட இருந்து உன்னோடே இருந்து. இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கிற ஒரு சொப்பனத்தை காணுகிறான். சொப்பனத்திலே தேவன் இந்த வாக்குகளை எல்லாம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு சொப்பனங்களிலே அல்லது தியானங்களிலே வார்த்தையை தியானிக்கிற போது உங்களோடும் என்னோடும் நம்முடைய இருதயங்களிலே நம்முடைய ஆத்மாவிலே பேசுகிறது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற போது யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. யாக்கோபை மறந்து விடாத கடவுள் நம்மையும் அவர் ஒருபோதும் மறந்து விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாதாமராமுக்கு செல்லும்படியாக தன் பெற்றோரால் அனுப்பி வைக்கப்பட்ட போது அவன் பெத்தேலிலே தூங்குகிறான், நித்திரை செய்கிறான். அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை. அவன் வீட்டை விட்டு ஓடி போகிறவனாய் காணப்பட்ட அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. அதால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் அவனிடத்திலே காணப்பட்டது. அல்லேலூயா. அதுல வேற ஒண்ணுமே இல்லை. தான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்வதற்கான ஒரு முகாந்திரமும் அவனிடத்துல இல்லை. அவன் படுத்திருந்தது கானான் தேசம். அவன் படுத்திருந்தது கானான் தேசம், அந்நிய தேசம். அதை அவன் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? ஒரு தனி மனுஷனாக சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு முகாந்திரமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் காணப்படுவது சொல்றார். நமக்கான நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத அல்லது அனுபவித்துக் கொள்ள முடியாத ஒரு முகாந்திரம் நமக்கு முன்பாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறந்து விடவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து. நம்மை மறவாத தேவன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். வேற யாரும் இல்லை, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. இயேசுப்பா நம்மோடு கூட இருக்கிறார். இதை மறந்து போக வேண்டாம். உலகம் இல்லை, ஒண்ணு இல்லை, பொருள் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஒண்ணுமே. இந்த சூழ்நிலை நாம் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு காலகட்டம் நமக்குள்ளாய் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. எல்லாமே இழந்து போறது, எல்லாமே இருக்குது, ஆனா இல்லை. நமக்குரிய ஒன்றுமே நம்மிடத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. நமக்கான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியவில்லை. முக்கியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்பி நான் உங்களோடு கூட இருந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன விசுவாசம் நமக்கு தேவை. சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் காணப்படுவது நிச்சயமாக நாம் தேவனால் மறைக்கப்படுவதில்லை. நான் உன்னோடு கூட இருந்து அடுத்து சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. அதான் சொல்லுகிறார், நான் உனக்கு கூட இருப்பேன். இந்த 2020 வருஷத்துல மார்ச் மாதத்திலிருந்து நம்மோடு கூட இருந்த இடம், இந்த வியாதியின் தொற்றுகள் பரவி கொண்டிருந்த நாட்களிலிருந்து நம்மோடு கூட இருந்த கடன், நம்முடைய தேவைகள் அதிகமாய் காணப்பட்ட போதும், நம்முடைய கையின் வருமானங்கள் அல்லது கையின் பிரயாசங்கள் ஒன்றுமில்லாது இருந்த போதும் நம்மோடு கூட காணப்பட்ட கடவுள். அவர் நம்மை வெறுத்து விடவில்லை, அவர் நம்மை ஒதுக்கி தள்ளவில்லை. அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. தூங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றார், தூங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டிலிருந்து நீ வந்துட்ட, நித்திரை செய்து கொண்டிருக்க,
நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு சொன்ன வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றுவேன், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன், நீ படுத்துக் கொண்டிருக்கிற இந்த இடத்தை நான் உனக்கு சுதந்திரமாக, உனக்கும் சந்ததிக்கும் சுதந்திரமாக தருவேன். அதான் சொல்றாரு, நான் படுத்திருக்கிற, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும். கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஜெனரேஷன் பிளஸிங், என்ன தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். ஆமென். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் ஒருவேளை எல்லா தொலைக்காட்சிகளையும் அல்லது ஊடகங்களை நாம் சற்று திறந்து பார்த்தா நம்முடைய தேசத்தில் உள்ள தலைவர்கள் சொல்றாங்க, அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், அப்படி கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டேன், அவ்வளவு இலவசம் கொடுத்தேன், இவ்வளவு அள்ளி கொடுத்தேன், இவ்வளவு. யார் கொடுத்து நமக்கு நிறைய முடியும்? கவர்மெண்ட் கொடுத்து 1000 ரூபாயில 3 மாசத்துக்கு நம்ம தள்ள முடியுமா? இல்ல 25 கிலோ அரிசியில 3 மாசத்துக்கு தள்ள முடியுமா? இல்லை 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 பிரியமானவர்களே, இந்த காலத்தை நாம் கடந்து செல்ல முடியாது. இந்த காலத்தை நாம் கடந்து செல்ல முடியாது. சில நேரங்களில் நாம் வஞ்சிக்கப்பட்டதை போல நம்முடைய அனுபவம் காணப்பட்டுக் கொண்டிருக்கும். சில நேரங்களில் நம்ம சூழ்நிலைகளை யாரோ பறித்துக் கொள்வதை போல நம்முடைய அனுபவம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் உரிய ஆசீர்வாதம், ஜெனரேஷனுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நான். தேசத்துல பஞ்சாயத்து சொல்ல முடியுமா? இல்ல, இருக்குது. தேசத்துல அழிவில்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. ஆனா எல்லாம் மூடி மறைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நான். அதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து, உன்னை காத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, தேவன் நம்மோடு கூட இருந்து, இயேசுப்பா நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், நம்மை காத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. மனுஷன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷனும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த கொரோனா தொற்று பிரிவுகளிலே எத்தனையோ மருத்துவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தலை சிறந்த மருத்துவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். பாதுகாத்துக் கொள்ள முடியாது. என் பலன் என்னால் காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் ஜீவனை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்கு, என் ஜீவனை நானே காத்துக்கொள்ள முடியும்னா எனக்கு வேண்டியவங்க காத்துக்கொள்ள முடியுமா? என் பக்கத்தில் இருக்கவங்க காத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. என் ஜீவனை காத்துக்கொள்வதற்கு தேவன் ஒருவர் தான் உத்தரவாதம். இந்த ஆத்மாவுக்கு சொந்தமானவர் அவர் ஒருவரே. இந்த சரீரத்துக்கு சொந்தமானவர் அவர் ஒருவரே. இப்ப நம்மை ஆசீர்வதிக்க முடியும்னு சொன்னா அவர் நம்மை பாதுகாக்கவும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்க முடியும் என்று சொன்னால் அவரால் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். அதைத்தான் யாக்கோபு சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வரப்பட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை திரும்ப வரப்பட்டுவேன். அப்படின்னா இந்த தேசம் என்று சொல்லப்படுவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆமென். நீ இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் தனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் இடத்திலே நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். தேவன் யாக்கோவை பார்த்து உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லல. ஆமென். அப்படி சொன்னாரா? இல்ல. நான் உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்ப கொண்டு வரேன்னு
சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரும். நீ படுத்திருக்கிற, நீ கர்த்தருடைய வார்த்தை கேட்ட, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வருவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒன்றே ஒரு நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் கேட்டோம் அல்லவா, நாம் உணர்ந்தோம் அல்லவா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். யாக்கோபுக்கான ஆசீர்வாதம், நான் கூட இருப்பேன், நீ போகிற இடங்களாக இருப்பேன், உன்னை காத்துக்கொள்ள, எங்க போனாலும் அங்க என்ன சொல்லுவோன்னே காத்துக்கொள்வேன், நான் உன்னை திரும்ப வந்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். ஒரு நாளுக்கான ஆசீர்வாதம் அல்ல, ஒரு நாளுக்கான வாக்குத்தத்தம் அல்ல. இந்த இடத்திலிருந்து யாக்கோபு கடந்து சென்று விட்டு திரும்ப வருவதற்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? பாதாம் அராமுக்கு யாக்கோபு இந்த பெத்தேலிருந்து கடந்து செல்லுகிறார். லூசுன்னு சொன்ன இடம், இது அவங்க படுத்திருந்த இடம், லூஸ் இருக்கிற இடம். இந்த இடத்திலிருந்து யாக்கோபு பாதாம் அராமுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு, தன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அவன் திரும்ப வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? சுமார் 16 வருடங்கள். எத்தனை வருஷம்? தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவர். வாக்குத்தத்தம் பொய் உரையாது, வாக்குத்தத்தம் பொய்த்து போகாது. வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நமக்கான வாக்குத்தத்தம், எனக்கான வாக்குத்தத்தம் எனக்கும் என் சந்ததிக்கும் உரியது. ஆமென். சொல்லும் போகிற எனக்கான வாக்குத்தத்தம் எனக்கும் என் சந்ததிக்கும் உரியது. அந்த ஒரு ஆளை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர்ல, ஒரு ஆளை ஆசீர்வதிப்பது நிமித்தம் அவன் சந்ததி முழுவதுமாய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கற்று யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. யாக்கோபின் ஆசீர்வாதத்திற்கு உரிய தேவன் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நான் உன்னை இடத்திலே உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி தான் சொல்றேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறார். நான் கூட இருப்பேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன், நான் உன்னை திரும்ப வரப்படுவேன், ஆசீர்வாதத்தின் இடத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், அவ்வளவு தூரம் நீ நடந்து வர வரையிலும், அவ்வளவு நாட்கள் நீ நடந்து வருகிற வரையிலும், அவ்வளவு வருஷம் நீ கடந்து வருகிற வரையிலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடார். ஏழை நீமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த சத்தியத்தை ஆழமாய் நாம் நோக்கி பார்த்தால், இது கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் கூட இருப்பேன், நான் உன்னை காத்து கொள்வேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் யாக்கோபுடைய அனுபவம் மிகவும் கடினமான அனுபவம். போயிட்டு எங்க இருக்கிறாரோ அங்கே உண்மையா இருந்தார். மாமனாருடைய இடத்துல, அந்த லாபானுடைய இடத்துல உண்மையாக இருந்தார். ஆனால் பிரியமானவருடைய பிள்ளைகள், யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டார், ஏமாற்றப்பட்டார். 7 வருஷம் வெறுமனே வேலை செய்யறார். ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை பொய்த்தோ போறது என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. தேவனை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்பதை அவர் விசுவாசம். 7 வருஷம் வெறுமனே வேலை செய்தார், ஒன்றுமே சம்பளமே வாங்கல, கூலியே வாங்கல. நினைக்கலாம், இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை, நாளை தினம் எப்படி இருக்குமோ, அடுத்த மாசம் எப்படி இருக்குமோ, கொரோனா எப்போ எத்தனை மாசம் போகுமோ தெரியாது. நாம் கலங்கி தவிக்க வேண்டாம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வேண்டும், கைவிடாத தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம். யாக்கோபை 7 வருஷம் நடத்தின கடவுள், சம்பளம் இல்லாம 7 வருஷம் நடத்தின கடவுள் அடுத்த 7 வருஷத்துல பல ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாக்கோபு தொட்டதெல்லாம் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த உலகம் முடக்கி வைக்கலாம், அரசு முடக்கி வைக்கலாம். கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை அழுகி பெருக பண்ணுவார். நம்முடைய தேவன் நம்மை பலுகி பெருக பண்ணி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் பண்ண செய்கிறவர்.
அதற்கான காலம், அதற்கான நேரம் வருகிற போது, கர்த்தர் குறித்த வேலை வருகிற போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நம்மை மறந்து விடவில்லை, நாம் அவரால் மறக்கப்படவில்லை என்பதை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கும். ஏனென்றால் அவர் நமக்கு சொன்னதை செய்கிறவரையிலும் நம்மை கைவிடுகிறது இல்லை என்பதை நாம் நினைத்து கர்த்தருக்கு முன்பாக நாம் காணப்படும். மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசித்தால் அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று அவன் பெயரிடுகிறான். படுத்திருந்த அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். அதற்கு முன்னே அவன் ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது என்று சொல்லி 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறது நீ நாள் மறக்கப்படுவதில்லை என்று இந்த 2020 வருஷம் ஜூன் மாதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின கடவுளுடைய சமூகத்தில் ஒரு யாக்கோபை போல நான் தரித்திருக்கிறேன், அல்லது யாக்கோபை போல நான் இல்லத்தை விட்டு துரத்தப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன், யாக்கோபை போல ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கான நாளை தினத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை அறியாமல் நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கான நாளை தினத்தின் காரியம் என்ன என்பதை அறியாமல் நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தவிப்போம் என்று சொன்னார். அப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறதை நான் விசுவாசம் நம்மோடு இருந்து உன்னை காத்து உன்னை திரும்ப வர பண்ணி உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். தேவன் இந்த ஆபிரகாமை திரும்ப வர பண்ணினார், நம்மையும் தேவன் இந்த யாக்கோபை திரும்ப வர பண்ணினார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கும்படியார் தேவன் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்க, மீண்டும் எழுந்து கட்ட, மீண்டும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான கர்த்தர் என்பதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்போம். தேவனுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும், தேவனுடைய வார்த்தை நம்மை உருமாற்றும், தேவனுடைய வார்த்தை நம்ம உலகத்திலே சாட்சியாய் வைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களை கர்த்ததாமே இந்த திருவசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உங்கள் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கர்த்தராக இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் ஒரு விஷயம் கூட நினைத்து பார்க்கிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் யாக்கோபை கொண்டு இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை கேளு என்று சொல்லியிருப்பார். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருப்போம். அன்றைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியான கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும். யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். தேவன் தான் இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறேன். அந்த தேவனை தான் நாங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நாங்கள் இருக்கிற எங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின், எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஸ்தானத்திலே எங்களை திரும்பவும் கொண்டு வந்து நடத்துகிற வரையிலும் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை என்பதை இந்த யாக்கோபின் மூலமாக இன்றைக்கு எங்களோடு கூட கர்த்தர் பேசினபடினாலே நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவன் உள்ளது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தனி மனிதனுக்கான வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் அல்ல. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு சிறிய காலத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள் அல்ல. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் சந்ததிக்கான வாக்குத்தத்தங்கள், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சந்ததிக்கான ஆசீர்வாதங்கள் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவகரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று கிருமி நிமித்தம் காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளையும் எங்களை விட்டும், எங்கள் தேசத்தை விட்டும், எங்கள் சபை மக்களை விட்டு கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆலய பிரகாரத்தில் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கக்கூடிய நாட்கள் கடந்து வருகிற போது உண்மையாகவே
கர்த்தர் நல்லவர் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் கிருபைதான் தேவகரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கூறுவோம் எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.